ஆனா இதே மாதிரி கடைய வச்சு பெருசா சாதிச்சவங்க யாரையாவது கூப்பிட்டு கடைய திறந்தா அது எல்லாருக்குமே கடை மேல ஒரு நம்பிக்கை வரும்ல. அந்த மாதிரி ஏதாவது செய்யலாமே மாமா. மீனா, எங்களோட பிசினஸ் பெருசு. இந்த மாதிரி ஷாப் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே எங்களை காம்படிட்டரா தான் நினைப்பாங்க. எங்களுக்காக வந்து யாரும் ஒன்னும் செய்ய மாட்டாங்க. ஏமா, அதுக்காக இவ்வளவு காசு கொடுத்து ஒருத்தர் வர வைக்கணுமா? அந்த 2 லட்சத்தை பிசினஸ்ல ஏதாவது பயன்படுத்தலாமே. நடிக்கிறவங்க வந்து கடையை திறக்கிறதுனால பெரிய வியாபாரம் ஒன்றும் ஆயிர போறதில்ல. நம்மகிட்ட நேர்மையும் உண்மையும் உழைப்பும் இருந்தாவே ஜனங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். எல்லாரும் கடையை தேடி தானா வருவாங்க. கரெக்டு தான்ப்பா. சில ஷாப் எல்லாம் பெருசா ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் அந்த கடையில குவாலிட்டி இருக்குன்னு எல்லாரும் அந்த கடையை தான் தேடி வருவாங்க. டே, இந்த ப்ரொமோஷனு, நடிகைகளை கூப்பிட்டு வந்து கடையை திறக்க வைக்கிறது, இதெல்லாம் சும்மா பந்தாக்கு தான்டா. தரமான பொருளை வித்தா எல்லா மக்களும் தேடி வந்து வாங்க போறாங்க. அதெல்லாம் இவனுக்கு எங்க புரிய போகுது? பா, பிசினஸ்ல இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் பா. ஒரு செலிபிரிட்டி வந்து கடையை திறந்து வச்சா ஈஸியா இப்படி ஒரு கடை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏய், நல்ல பொருளா வித்தா அதுவே போதும்டா. கடையை பத்தின நல்ல பேரு எல்லாத்துக்கிட்டையும் தானா போய் சேரும்டா. பா, நான் யாரை வச்சுதான் ஷாப் ஓபன் பண்றது? பா, இவனுக்கு என்னப்பா நம்ம வீட்டுல இருக்க யாரு மேலேயுமே நம்பிக்கை இல்லை போலப்பா. நம்ம வீட்லயா? ஆமாடா, யாரோ நடிக்கிறவங்களை தேடி போறேன்னு சொல்ற. வீட்டுல பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க. ஏன் உன் பொண்டாட்டி கூட தான் இருக்குது. அவங்க யாரையும் வச்சு கடையை திறக்கணும்னு உனக்கு தோணலையா? டேய், இவங்கெல்லாம் கடையை திறந்து வச்சா கடை நல்லா இருக்காதா என்ன? ஏன் அப்பா கூட தான் இருக்காரு, அவரை வச்சு கடையை ஓபன் பண்ணணும்னு உனக்கு தோணலையா? ஏய் விடுறா, அவனுக்கா தோணலைன்னா நம்ம சொல்லக்கூடாது. பா, இவனுக்கு எப்படிப்பா இதெல்லாம் தோணும்? டேய், நல்லா வாழ்ந்தவங்க உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு வச்சாதான் உன்னோட வியாபாரம் நல்லா இருக்கும். அப்பாவோ அம்மாவோ திறந்து வச்சாங்கன்னா நீ நல்லா இருக்கணும்னு மனசார நினைப்பாங்க. ஏதோ நடிகை வச்சு கடையை திறந்தா அவங்க பேசின காசு கைக்கு வருமா வந்துச்சா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு சும்மா ரிப்பனை வெட்டிட்டு போயிருவாங்க. டேய், முத்து சொல்றதும் சரிதான்டா. எதுக்கு தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ணணும்? வீட்ல இருக்கிறவங்கள வச்சு ஓபன் பண்ணலாம்ல ரோஹிணி.